இது த மோஸ்ட் அண்டர் ரேட்டட் சாங். பாடல்கள்ல, தாள இசை கருவிகள்ல குறிப்பா உரிமை அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ட பத்தி ஒரு சீரிஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கும்போதே, இந்த பாட்ட மனசுல வச்சு இத பத்தி பேசணும். அதோட சேர்த்து மற்ற உரிமை பாடல்களும் ஜாலியா பேசலாம் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிச்சேன். அது என்ன பாட்டு அப்படின்னா, ஒரு கைதியின் டைரி அப்படிங்கிற படத்துல நெறைய பாடல்கள் நமக்கு வந்து பிளேலிஸ்ட்ல வச்சிருப்போம். ஆனா இந்த பாட்டு வச்சிருப்போமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. காரணம் அது வந்து ஒரு கிளப் டான்ஸு, ஒரு ஐட்டம் நம்பரு இதெல்லாம் எதுக்கு நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு சில பேரு அத அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஆனா இது த மோஸ்ட் அண்டர் ரேட்டட் சாங். இது வந்து கொண்டாட வேண்டிய பாடல். ஏன்னா, அதில ஆர்கஸ்ட்ரேஷன்ல அவ்வளோ புதுமைகள் ராஜா சார் பண்ணியிருக்காரு. அதில முக்கியமான ஒண்ணு, இந்த மாரியான ஒரு கிளப் சாங்ல உரிமை பயன்படுத்தியிருக்காரு. நீங்க ஓப்பனிங்லேயே வந்து டுங் 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 அப்படி ஸ்டார்ட் ஆற அந்த ட்ரம் பீட்லேயே வந்து உரிமைய மிக்ஸ் பண்ணியிருக்காரு. பிளஸ் எலக்ட்ரிக் கிட்டார், சாக்ஸோஃபோன், ட்ரம்பட்டுன்னு பிராஸ் போர்ஷன் பின்னி எடுத்தாலும், இந்த பாட்டுல இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, உரிமை திந்துங்கு 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 திங்கு 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 இது ரோசா பூவு இனிலே சானிவு வாணி ஜெயராம் அம்மாவும் அவங்க கூட கங்கை அமரன் அவர்களும் இணைந்து பாடியிருப்பாங்க. இந்த பாட்டு வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு கம்போஷனே அப்படியே சொல்லலாம். ரிதம் வந்து அப்படியே நம்மள எனர்ஜியா கூட்டிட்டு போனாலும் நடுவுல கரெக்ட்டா எங்க அந்த உரிமைய பிளேஸ் பண்ணணுமோ பக்காவா பிளேஸ் பண்ணியிருப்பாரு. இன்ஃபாக்ட் இந்த படத்தோட இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் வந்து இந்த உரிமை இந்த அளவுக்கு பிளேஸ் பண்ணியிருக்காப்ல அப்படிங்கிறதுனாலயே விஷுவல்ல அத அவாய்ட் பண்ண முடியாம அந்த கிளப் டான்ஸ்ல விஷுவல்ல உரிமை வந்து ப்ளே பண்றா மாதிரியே கமல் சார் வந்து அப்படியே வாசிக்கிற மாதிரியே அத விஷுவல்ல கொண்டு வந்திருக்காங்கன்னா பாருங்களேன். இட்ஸ் அன்அவாய்டபிள். ஏன்னா ஏன்னா அந்த சவுண்டு அவ்வளோ ஸ்பெஷலா அந்த பாட்டுல வந்து ஃபீல் ஆகுது அப்படின்போது, கண்டிப்பா அத மிஸ் பண்ணக்கூடாது. இந்த பாட்ட நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. குறிப்பா அத கேளுங்க. இந்த பாட்டுல எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயம், அந்த சரவணன் தான். ராஜா சார் என்ன மாதிரியான ஒரு கிளப் டான்ஸு, நம்ம இந்த சொல்லுவோம்ல அந்த ஐட்டம் டான்ஸ்ன்னு இப்படிலாம் சொன்னாலும், அதுல வந்து அவ்ளோ அழகா மெலடிய வந்து உள்ள கொண்டு வருவாரு. குறிப்பா இந்த பாட்டோட சரணத்துல இருக்கிற மெலடி வந்து தனனே நானானா தனனா நானா பம் 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 இதெல்லாம் ராஜா சாருடைய கிளாசிக் ஒர்க்கு. கேட்டு ரசிங்க. தித்துங்கு 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 திங்கு 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 திங் இது ரோசா கேளுங்களேன்.